தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். பெரியமானவர்களே, இன்றைக்கும் தேவனுடைய சமாதானம் உங்களில் நிலைத்திருப்பதாக. இந்த வீடியோவானது அதாவது வரப்போகிற 2025 புதிய ஆண்டுக்கு நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த வீடியோவை கர்த்தர் வெளியிட எனக்கு உதவி செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வீடியோவை நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இதை பாருங்கள். இந்த வீடியோ ஒரு விசேஷித்த ஒரு வீடியோ. இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அளவில்லாத ஆசீர்வாதத்தை புது வருடத்தில் நமக்கு கொண்டு வரும். அதனால் இதை கொஞ்சம் டைம் எடுத்து ஒதுக்கி நீங்கள் இதை முழுவதும் கேளுங்க. இதை நீங்கள் நிச்சயமாக ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோவில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், எரேமியா 29 ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கோட எனக்கு ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்கிறார். யாருக்கு வழக்கு இருக்கான்? ஆண்டவருக்கு நம்ம மேலே வழக்கு இருக்கான். அதுக்கு சாட்சி சொல்கிறாரு. அதுக்கு யார்? இப்போ ஒரு வழக்கு போட்டால் அதுக்கு சாட்சி வேணும்ல. அப்போ சாட்சி யார் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, நானே சாட்சின்றார். அப்படி இந்த ஜனங்கள் என்ன தவறு செய்தார்கள்? ஆண்டவர் ஏன் இவங்க மேலே வழக்கு போடுறார்? அப்போது இந்த ஜனங்கள்கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இதை நாம் தெரிந்து கொண்டு இந்த புதிய வருடத்துக்குள் நாம் பிரவேசிக்கும்போது நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. அதாவது எருசலேம் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை பாபிலோன் தேசத்து நேபுகாத்நேச்சார் ராஜாட்ட 70 வருடங்கள் நான் அடிமையாக நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்கிறார். ஆண்டவர் இதை சொல்கிறார். 70 வருஷம் நேபுகாத்நேச்சார் உங்களை ஆளுவார். அந்த 70 வருஷம் கழித்து திருப்பி நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் திருப்பி என்ன சொல்கிறாரு? நீங்கள் இதுதான் உங்களுக்குரிய வாக்குத்தத்தம். இப்பொழுது தேவன் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு தரும்படி உங்கள் மேல் நான் நினைவாய் இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவை. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் தேவனிடத்துலன்றத அந்த நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறாராமா. அப்போ அவர் என்ன பண்ணுறாரா, அந்த அறிந்திருக்கிறதுனால அந்த நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். என்ன நினைவுகள்? நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் கொண்ட நினைவுகள். நம்ம கேட்டிருக்கிறோமோ அதை நமக்கு தரும்படியாய் அவர் நினைவு கொண்டு இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உங்களை அது நான் கொடுக்கிறது தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு. இப்போது இது நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இப்போ இதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது ஒரு 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 இது போடுறார். இதுக்கு முன்னாடி என்ன வருதுன்னா, அப்பொழுது எப்பொழுது நாம் முழு மனதுடன் தேவனை தேடும்போது. அது மாத்திரமில்லை பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையில் இதை அவர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அந்த முன்னாடி இருக்கிற காரியங்களை நம்ம பார்ப்போம். 70 வருடங்கள் நான் உனக்கு எரேமியாட்ட சொல்கிறாரு, எரேமியா நீ போய் ஜனங்கள்கிட்ட சொல்லு, 70 வருடங்கள் நான் என்னோட ஜனங்களை பாபிலோன் தேசத்து ராஜா நேபுகாத்நேச்சார்ட்ட நான் ஒப்பு கொடுப்பேன். 70 வருஷம் கழித்து அவங்கள நான் திருப்பி அவங்க தேசத்தில் நான் கூட்டிகிட்டு வருவேன். ஆனால் அங்கே அவங்க என்ன செய்யணும்னா, அந்த பட்டணத்திற்காய் அவங்க ஜெபிக்கணுன்றார், விண்ணப்பம் பண்ணணுன்றார். அப்பொழுது நான் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன். எப்பொழுது? அவங்க போய் அடிமையாக இருக்கிறாங்க, 70 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க.
அப்போது அவங்க என்ன செய்யணுமா, எந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்களோ அந்த பட்டணத்தின் சமாதானத்திற்காய் அவங்க வந்து ப்ரேயர் பண்ணணுமா, ஜெபம் பண்ணணுமா, வேண்டுதல் செய்யணுமா தேவனிடத்தில். அப்போது அந்த வேண்டுதலை இவங்க அந்த பட்டணம் சமாதானமாக இருந்தால் நீங்கள் சமாதானமாக இருப்பீங்கன்றார். இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்? உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்னு கொடுக்குறாருல்ல. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு நான் கொடுக்கறது தீமைக்கு ஏதுவானதல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானது இல்லையா? நீங்கள் என்னிடத்துல என்ன வேண்டிக் கொள்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு. அப்போ எப்போன்னு சொன்னால், நாம் பட்டணத்தின் சமாதானத்திற்காய் வேண்டிக் கொள்ளும்போது நம்முடைய சமாதானம் நமக்கு உண்டாகும். அதை தான் அவர் சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, அவர் வழக்கு ஏன் போட்டாருன்னு பார்ப்போம் இல்லையா? இவர் என்ன பண்ணுறாரு? உங்களோடு எனக்கு ஒரு வழக்கு இருக்குன்றாரு. ஜனங்களோட. யாரோட வழக்கம்? ஜாதிகளோடு. எல்லாம் மாமிசமான யாவரோடனும் ஜாதிகளோடு எனக்கு வழக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் எரேமியாவை கொண்டு சொன்ன தீர்க்க தரிசனத்தை அவர்கள் பொய் தீர்க்க தரிசனமாய் மாற்றி, எரேமியா இல்லை, செமாயா, அனனியா, இவங்கெல்லாம் அந்த தீர்க்க தரிசனத்தை மாற்றி, ஏன்னா இவர் சொல்லிட்டார்ல 70 வருஷம் அடிமை பண்ணுவாங்க, இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கல. இவங்க என்ன சொல்கிறாங்க? அப்படியெல்லாம் கிடையாது, அடிமைத்தனம் கிடையாது, ஆண்டவர் நுகத்தை முறித்து போட்டார்னு சொல்லிட்டு பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி எரேமியா கழுத்தில் மாட்டியிருந்த அந்த கயிறுகளால் அவர் கட்டிட்டு போன்னு சொல்லியிருப்பார். உன் கழுத்தில் ஒரு கயிறை கட்டிட்டு போ, அந்த கொட்டிட்டு போயிட்டு இப்போ நுகத்தடிகளை நான் வந்து கட்டு வச்சுருக்கேன், அவங்கள நான் 70 வருஷம் நான் அடிமைத்தனத்தில் கட்டி வச்சுருக்கேன்னு போய் சொல்லுன்றாரு. அப்போது இந்த அனனியா என்ன பண்ணுறான்? இந்த எரேமியா கழுத்தில் இருக்கிற அந்த கயரை அறுத்து விட்டுட்டு, உங்ககிட்ட இருக்கிற நுகத்தடிகளை இப்படித்தான் நானும் அறுத்துட்டேன்னு கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் போங்க, புசிங்க, கட்டுங்க, நாட்டுங்க, குடிங்க, வீடு கட்டுங்க, சந்தோஷமாக வாழுங்கன்றார். இதை கேட்ட தேவன் மனது வருத்தப்பட்டு திருப்பி எரேமியாட்ட சொல்கிறாரு, அவங்க கயிறை தானே அறுத்தாங்க, மறுபடியும் இரும்பில் நான் போடுறேன்னு சொல்லு, இரும்பு நுகத்தடிகளை அவங்களுக்கு நான் போடுறேன்னு சொல்லி. இப்பொழுது மர நுகத்தடிகளை தான் அவங்க அறுத்துருக்காங்க, நான் இப்பொழுது இரும்பு நுகத்தடிகளை போடுறேன்னு சொல்லு. அப்பொழுதும் கூட அவங்க சம்மதிக்கலை. அவங்க பொய் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, இது உங்களுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? எரேமியாவை காவலில் போடுங்க, அவங்கள ஜெயிலில் போடுன்னு சொல்கிறாங்க. இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன எரேமியாவை காவலில் போடுன்னு சொல்கிறாங்க. அப்போ சிலர்லாம் வந்து காப்பாற்றுறாங்க எரேமியாவை. இப்போ இதன் மூலமாக நான் புரிந்து கொள்வது என்னன்னா, இப்போ வரப்போகுது இல்லை நியூ இயர் வரப்போகுது, தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும். நீங்கள் எல்லாரும் யார் என்ன சொல்கிறா, என்ன தீர்க்க தரிசனம் வருது, இப்படி நீங்கள் போகிறதுல தப்பு இல்லை. ஆனால் உண்மையிலேயே எரேமியாவை போல தேவன் எதுக்கெல்லாம் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்ன்றது கரெக்டாக போட்டிருக்கு. தேசங்களுக்காய், ராஜ்யங்களுக்காய், அதாவது அது மட்டும் இல்லை, அந்த கொள்ளை நோய் வர்றதை பற்றி, இதை பற்றியெல்லாம் ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவார். போர் நடக்கிறது, இதை பற்றியெல்லாம் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் கட்டாயம் சொல்லுவார். அப்போது இந்த 1ஆம் தேதி ஆனவுடனே நியூ இயருக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போது இதில் எது வந்து உண்மையே ஆண்டவரே எரேமியாட்ட பேசுனது போல பேசுனது அப்படின்றதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். இல்லைன்னா பொய் தீர்க்க தரிசனம் சொன்னது யார்? தீர்க்கதரிசிகள், அனனியாவும் செமையாவும். ஆனால் ஆண்டவர் யாருக்கோட வழக்கம்? ஜாதிகளுடன் வழக்கு. ஆசாரியன், ராஜாக்கள், பிரபுக்கள், சாதாரண மாம்சமான யாவர் மீதும் நான் வழக்காடுவேன், எனக்கு வழக்கு இருக்குது. இவங்கெல்லாம் அந்த பொய் தீர்க்க தரிசனத்தை நம்புகிறாங்க. பொய் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களை இவங்க நம்புகிறாங்க. அப்போ எனக்கு வழக்கு இருக்குது, அதுக்கு யார் சாட்சினா நான் தான் சாட்சின்றார். அவர் தானே சாட்சியாக இருக்க முடியும், சொல்லுங்கள் பிரியமானவர்களே. மிகவும் ஞானமுடன் நாம் இந்த தீர்க்க தரிசனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஏன்னா இதில் ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? வேதத்தில் என்ன இருக்குது, இதுதான் முக்கியம். ஏன்னா அவர் சொல்கிறாரு, ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என் நியாய பிரமாணங்களை கை கொள்ளுங்க. ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு,
அவன் சொன்னான், இவன் சொன்னான், அப்படி சொன்னான், இப்படி சொன்னான்றதை நீ நம்பாத. என்னுடைய நியாய பிரமாணத்தின்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதை மீறும் போது தான் இந்த தீர்க்கதரிசி மூலமாக நான் உங்களை 70 வருஷம் நான் உங்களை கொண்டுட்டு போய் அவங்ககிட்ட அடிமைத்தனத்துக்கு விடுறேன்னு சொல்கிறார். அப்போது ஜனங்கள் உண்மையாய் வேதத்தின்படி வேதத்தை அறிந்து கொள்கிற ஞானம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பைபிளே படிக்க மாட்டாங்க. எங்கே மீட்டிங் நடக்குதோ ஓடுவாங்க. இங்கே அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார், அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களா, அது இவர் அப்படி சொல்கிறாராம், இவர் கட்டுக்களை விடுவிக்கிறாரான்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது ஒருத்தர் சொன்னார்னா அதுதான் உண்மைன்னு போகணும். அடுத்து என்ன சொல்கிறாரு, அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, எப்படி இப்படி இருக்க முடியும்? ஆண்டவர் இறைவன் ஒருவரே, தேவன் ஒருத்தர் தான். அவர் 10 பேர்த்திட்ட தீர்க்க தரிசனம் சொல்லுவார். ஸோ இன்றைக்கு நாம் தேவன் நம்மோடு வழக்காடாத படிக்கு இவர்களோடு நான் வழக்காடுவேன், நான் தான் அதுக்கு சாட்சின்னு சொல்கிறார் இல்லையா? இதிலிருந்து நாம் விடுவித்து நாம் ஆசீர்வாதத்தை இப்போது 70 வருஷம் கழித்து நான் உங்களை திருப்பி கூட்டிகிட்டு வருவேன் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது இன்றைக்கும் நமக்கு சில இந்த 70 வருஷத்து நுகத்தடிகள் இருக்குல்ல, அதுபோல் இன்றைக்கும் நமக்கு நுகத்தடிகள் இருக்கும் பிரியமானவர்களே. நிச்சயமாக அவங்கவுங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை நாம் தியானித்து வேத வசனங்களின்படி நாம் வாழ்கிறதுக்கு, பரிசுத்த வாழ்க்கைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமில்லை, தேசத்தின், நம் இருக்கிற பட்டணத்தின், நம் குடும்பத்தின் சமாதானத்திற்காய் நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இது அனைவர் மேலும் விழுந்த கடமை. அப்போது நம்ம குடும்பத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. வேறு எதுவுமே வேண்டாம்ப்பா. இன்றைக்கி நம்ம இப்போ பண்ணுற ஒரே ப்ரேயர், தகப்பனே எனக்கு சமாதானத்தை தரும். ஏன்னா ஆண்டவர் சீஷர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் போகிற இடத்துல, போகிற வீடுகளில் போய் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லுங்கள். அந்த வீடு அதற்கு பாத்திரமாக இருந்தால் அந்த சமாதானம் அவர்களுக்கு உண்டாக கடவுது. இல்லைன்னா அது என்ன செய்யுது? திரும்பி வந்துருன்றார். அந்த சமாதானத்துக்கு அவங்க பாத்திரவான்களாக இருக்குன்றாரு. அது மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேசத்துக்கு தேசம் சண்டை போட போகும்போது இந்த ராஜா என்ன சொல்லணும்? அந்த ராஜாவை பார்த்து இந்த தேசத்துக்கு சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லுவாங்க. அந்த சமாதானத்தை அவர் ஏற்றுக்கொண்டால் 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி, நீ என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணுன்ற வரி கட்டணுமா, அது இதுன்னு கேட்டு உடன்படிக்கை பண்ணி சமாதானமாக போயிடலாம், சண்டை நடக்காது. ஆனால் அவன் சமாதானத்தை மீறும்போது, இல்லை நான் ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொல்லும்போது சண்டை நடக்குது. அப்போது தேவன் நமக்கு கொடுக்குற முக்கியமான ஒரு வார்த்தை சமாதானம். பிரியமானவர்களே, இந்த 2025வது ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் நதியை போல பாய்ந்து வரும்படியாய் கர்த்தருடைய வேதத்தையில் நாம் பிரியமாயிருந்து இரவும் பகலும் நாம் தியானிப்போம். அவருடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு நிச்சயம் விடுதலையாக்கும். தேவனுடைய சத்தத்தை கேட்போம். மற்றவர்களுடைய சத்தத்தை நாம் வீணாக நாம் கேட்டு ஓடாத படிக்க கர்த்தருடைய சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை நாம் வேதம் வாசிக்கும் போது நாம் கேட்டு அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய சித்தம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். God bless you.